India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. அனைத்து துறைகளிலும் பெண்கள் ஆக சிறந்த ஆளுமையாக விளங்குகிறார்கள். பிரதமர் மோடி பெருமிதம். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பிரபல செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் பெண்களுக்கு பாஜக அரசு அளித்த முக்கியத்துவம் குறித்து பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்தை பாஜக அரசு கட்டியெழுப்பும் சூழலில் பெண்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றும் அவர்களின் பங்களிப்பு 50% இருக்க வேண்டும் என்று பாஜக கருதுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் குஜராத்தில் தான் பணிகளை மேற்கொண்டதாக தெரிவித்த அவர் அமுல் டெய்ரியை உதாரணமாக சுட்டிக்காட்டினார். இதுபோல் லிஜத் பாபாட் நிறுவனத்தை எடுத்துக்காட்டாக கூறிய மோடி இந்த 2 நிறுவனங்களும் பெண்களால் நடத்தப்படுவதாகும். இதுவே பெண்களின் ஆளுமை என்றும் கூறினார். தற்போது தேசத்தின் முழு சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய பெரும் சக்தியாக அவர்கள் உள்ளதாக தெரிவித்த அவர் அடுத்த காதிக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்ததை சுட்டிக்காட்டினார். இன்று காதி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. காதியின் வேலைவாய்ப்பு விற்பனை 2 மடங்காக உயர்ந்து உள்ளது. அங்கு 80 பெண்கள் வேலை செய்கிறார்கள் என்றும் நாட்டில் 10 கோடி பெண்கள் சுய சுகாதார குழுக்களில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டார். டோரன் திதி பணிகளை கிராம பெண்கள் கையில் எடுத்து உள்ளார்கள். அவர்களை டோரான் பைலட்டாக பாஜக உயர்த்தியுள்ளது. சிறிய வேலைகளை செய்தால் அதில் பெண்கள் அதிகாரம் கிடைக்காது. பெண்களில் வளர்ச்சியில் உளவியல் தடையை உடைக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மேற்கு வங்க மாநிலத்தில் சந்தேஷ்காலி விவகாரத்தை உருக்கத்துடன் கூறிய மோடி சந்தேஷ்காலில் ரேகா பத்ராவின் தியாகத்தை உணர்ச்சி பெருக்குடன் தெரிவித்த மோடி அவருடன் நடத்திய உரையாடலை நினைவு கூர்ந்தார். அங்கு பெண்கள் கண்ணீர் வடித்து வந்த நிலையில் குடிசையில் வாழ்ந்து வந்த ரேகா பத்ரா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தோம். அவரை சந்தித்த போது அக்கா உங்களிடம் தேர்தல் செலவுக்கு பணமில்லை என்றார். நாங்கள் தருகிறோம் என்று கூறினேன். அதனை மறுத்த அவர் நான் தேர்தலுக்காக ஒரு பைசா கூட உங்களிடமிருந்து வாங்க மாட்டேன் என்று ரேகா பத்ரா கூறியதாகவும் நான் கை கூப்பி வாக்கு கேட்கிறேன் என்று கூறியதையும் பிரதமர் குறிப்பிட்டார். இனி பெண்கள் சக்தியாக நாடு இருக்கட்டும், அவர்கள் தலைமையில் நாடு முன்னேறி செல்லட்டும் என்றும் தெரிவித்தார். தேர்தல் பரப்புரைக்கு இடையே பிரதமர் அளித்த பேட்டியில் முதல் பெண்களின் நலம் மற்றும் முன்னேற்றம் குறித்து முதல் முறையாக மனம் திறந்து பேசிய பேச்சின் சாரம் நாடு முழுவதும் வைரலாகி வருகிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் ரேகா பத்ராவின் தியாகத்தை பிரதமர் சுட்டிக்காட்டியிருப்பது மேற்கு வங்க மக்களை நெகிழ வைத்துள்ளது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.